ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் எக்ஸாம் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். அடுத்தது இங்கிலீஷ் எக்ஸாம் மாஸ் காட்டும். 2 நாள் தான் கேப் இருக்குது. சூப்பராக படித்து 90க்கு 90 எடுப்போம். 90க்கு 90 தான் 88 வரைக்கும் எடுக்க முடியும். இங்கிலீஷில் கன்ஃபார்மாக நம்மளால் எடுக்க முடியும். நம்ம இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். படித்து முடிச்சிடலாம். ஓ இவ்வளோ தான் இருக்கா, இப்படி தான் படிக்கணுமா, இவ்வளோ தான் படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மெயினாக இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா 21 மார்க்ஸ் என்னெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் எங்கே பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி இடத்துல பார்க்கணும், புக் பேக்காக என்னங்கிறது. அடுத்து வந்து கிராமர். ஏன்னா பசங்களுக்கு இந்த 20 1 மார்க்கும் அந்த கிராமரில் தான் மார்க் போகுது 6 மார்க்கு. பட் எரர் ஸ்பாட்டிங் 5 மார்க்கில் அந்த எரர் ஸ்பாட்டிங் அந்த 6 ஆப்ஷனில் ஒன்று வரும். இதில் தான் மார்க் விடுறானுங்க. மீதியெல்லாம் கூட ஏதாவது எழுதி வச்சிடறானுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே முக்கியம். எல்லாத்துலேயும் மார்க் எடுக்கணும். எப்படியாவது 20க்கு 20 1 மார்க் கரெக்டாகிரு. என்ன கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்தாலும் 1 2 தப்பான பரவாயில்ல. பட் நீ பர்ஃபெக்டாக அது நிறைய கரெக்டானால் தான் உனக்கு மார்க் ஹையாக வரும். ஏன்னா அதுலேயே நீ ஃபஸ்ட் பேஜில் எழுதிவே 1 மார்க், அதுலேயே நீ கம்மியாயிருச்சுன்னா உன் இம்ப்ரெஷன் ரொம்ப புவராக இருக்கும் திருத்துறவங்களுக்கு. ஸோ அதனால் எப்படியாவது அது போராடி நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணும் 1 மார்க்கில். அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன படிக்கணும், டீட்டெயில் ரொம்ப 6 லெசன்லாம் படிக்க வேண்டாம். 3 லெசன் படித்தா போதும், நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படித்தா போதும். சப்ளிமெண்ட்ரி ப்ரோஸு போயம். ஸோ இதை பார்க்க போகிறேன். நாளைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோ வரும்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வீடியோனா காலங்காத்தாலே உங்களுக்கு 21 மார்க்ஸ் அடிக்கிற மாதிரி வே டு சக்ஸஸ்லாம் நான் அப்படியே டீச் பண்ணி போட்டுருவோம். ரொம்ப ஈஸி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது கவனிச்சிங்கன்னா 21 மார்க் அடிச்சிடலாம். அடுத்தது ஒரு 2 மணி நேரம் கேப்பில் ஒரு 11 மணி அளவில் உங்களுக்கு இது வரும், மினி மெட்டீரியல் வரும். கவர்மெண்ட் அஃபிஷியல் மினி மெட்டீரியல் செம மெட்டீரியல். அதை வச்சு நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அதில் ஈஸியாக எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி 5 மார்க்ஸ் அடிக்கலாம். எல்லாம் அந்த கீ பாயிண்ட்ஸு, கிராமர் இது படித்தா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் இது பார்த்தா போதும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. நான் அது வந்தோன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஒரு சென்டம் எடுத்த பேப்பர் வச்சு நம்ம பேச போகிறோம். சரி, இதெல்லாம் நாளைக்கு வந்துடும். ஓகேவா? அண்ட் எரர் ஸ்பாட்டிங், கிராமர் 21 மார்க்ஸ் நாளைக்கு முடிச்சுடுவோம். எரர் ஸ்பாட்டிங், கிராமர் வந்து உங்களுக்கு கடைசி நாள் 2வது நாள் சூப்பராக சொல்லி தந்துடுறேன். என்ன மெட்டீரியல் வேணுமோ அதில் ஈஸியாக எது வருமோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லித்தரேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கு இவ்வளோ விஷயம் வளரிட்டு இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் வந்து தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்காக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மினி மெட்டீரியல் தமிழ் மீடியம் பசங்களுக்காக தான். ஆல்ரெடி இங்கிலீஷ் நல்லா படிக்கிறோம், ஓகே. படிக்க முடியாதவங்க சொல்கிறேன். இங்கிலீஷில் டோட்டல் விட்டுறாத. அதில் எப்படி ஒரு 90 எப்படி எடுத்தால் டோட்டல் வரும். ஓகே, ரைட். இப்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். சரி, 21 மார்க் கிடைக்கணும். என்னெல்லாம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் அண்டர்லைன் பண்ணுற விஷயமெல்லாம் எல்லாருமே கரெக்டாக எழுதணும். ஏன்னா ஒரு 13 வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் 6 மார்க், 3 மார்க். எங்கேருந்து படிக்கணும்? க்ளோசரி, வே டு சக்ஸஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக கொடுத்துருப்பான். புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துட்டுன்னு எழுதிடலாம். அண்ட் காம்பவுண்ட் வேர்ட், ஓகேவா? ஈஸி. இடியம் புக் பேக் மட்டும் படித்தா போட்டால் வந்துடும். கரெக்ட் பேர் ஆஃப் நவுன்ஸ் புதுசாக இது கேட்குறாங்க, ஆனால் புக்கில் இருக்குது. நர்வஸ் டிஸார்டர்னு கேட்டால் நர்வஸ் ப்ளஸ் டிஸார்டர்னு மாற்றி அப்படியெல்லாம் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, நவுன் ஃபார்ம் அதுவுமே ஈஸி. அதுவும் அப்படி தான் பிரித்து எழுதுகிற மாதிரி தான். பொலைட் ஃபார்ம் அதோட ஈஸி. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் செம ஈஸி. அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்டும் எழுதிடலாம். கன்ஃபார்மாக ஒன்று கேட்டுருவாங்க. கன்ஃபார்மாக கேட்குறது மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். பிளெண்டட் வேர்ட், கிளிப்டு வேர்ட், அன்கிளிப்டு வேர்டு. இப்போ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா டைன்மெண்ட் அப்படிங்கிறது வரும்னு நினைக்கிறேன். சாரி, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஆடுங்கிறது கிளிப்டு வேர்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது அன்கிளிப்டு வேர்டு. புரிஞ்சுது? அந்த மாதிரி. ஓகே, நிறைய குழப்புவாங்க. அதில் பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் இதில். ஓகேவா? எது புக் பேக் மட்டும் பார்த்தா போதும்னு சொல்கிறேன், அது புக் பேக் மட்டும் பார்த்தா போதும். கரெக்டு வேர்டு, மிஸ்பெல்ட் வேர்டு. ஒரு வேளை தப்பான வேர்டு கொடுக்கலாம், இல்லை கரெக்டான வேர்டு கொடுக்கலாம். அது நீங்கள் கண்டுபிடிக்கணும், பார்த்துக்கோங்க. அப்ரிவேஷன், ஆக்ரோனிம்ஸ் ஈஸி. இது வந்து ஓனாக தான் வரும். நீங்கள் எல்லாமே வே டு 6 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஓனாக தான் வரும். டிட்டர்மினர் புக் பேக் தான் வரும். எதெல்லாம் புக் பேக்கும் இங்கே நான் மார்க் பண்ணுறேன். புக் பேக் மட்டும் கோத்ரூ பண்ணு. சிங்குலர் புலர் ஓனாகவே எழுதிக்கலாம். கொஷின் டேக் புக் பேக்கில் பாரு, கன்ஃபார்மாக வரும். அடுத்த ஃப்ரேசல் வேவ் புக் பேக். ப்ரிப்போஷன் இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி விட்டுருவீங்க. புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் 10 12 இருக்குது, அதுலேருந்து தான் வருது. அடுத்த ப்ரிப்போஷன் புக் பேக். ஆனால் இது ப்ரிப்போஷன் மேபி ஓனாக கேட்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து தாண்டா ஆகணும். அப்போ தான் 21 மார்க் கிடைக்க முடியும். அடுத்து ஃபைண்ட் அப்ரோப்ரியேட் வேர்டு, இது ஓனு. இப்போ அப்ரோப்ரியேட் வேர்டுனா ஏதோ டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு செலக்டிவான வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம என்னென்னு பொறுத்து எழுதணும், அவ்வளோதான். லிங்கர் புக் பேக்கில் ஓனாக தான் கேட்பாங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓனாக தான் கேட்பாங்க. சிலிபிஃபிகேஷன் ஓனாக தான் கேட்பாங்க. ரிலேட்டிவ் ப்ரோனனும் ஓனாக தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் ரிலேட்டிவ் ப்ரோனோன் புக் பேக்கில் இருந்தால் பார்த்துக்கோங்க. மித்தபடி இதெல்லாம் இப்போ வந்து சிலிபிஃபிகேஷன் வேணால் கேட்பாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எப்போவுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது, எப்பாவது வருது. ஓகேவா, இந்த லிங்கர்லாம் வருது. ஓகேவா, ஸோ அதனால் பார்த்துக்க. இவ்வளவும் பார்த்தீங்கன்னா 20 மார்க் கிடச்சலாம். இதுக்கான மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன். வே டு சக்ஸஸ். நீங்களும் வே டு சக்ஸஸ்னால் அதில் ஃபாலோ பண்ணி சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து போயம் அப்ரிஷியேஷன். இப்போ ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஒரு 12-13 அடிச்சிடலாம்ல. கஷ்டமாக இருக்கிறது 7-8 தான். அது புக் பேக்கில் பார்க்க சொல்லிட்டு அதை பார்த்தீங்கனாலே அடிச்சிடலாம். போயம் அப்ரிஷியேஷன் 4 × 8 6 கொடுத்து 4 எழுதணும். அதில் ஒன்று அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோட எல்லாமே நீ பார்த்து, சிம்பிளி, மெட்டாஃபர், ரெட்டோட்டிக்கல், கொஸ்டின் டேக், கொஸ்டின்னு, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது அதில், பர்சனிஃபிகேஷனு, அந்த மாதிரி அதோட அர்த்தமெல்லாம் பார்த்து அப்போ தான் அது இந்த ஒரு லைன் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போயமோட இதில் வந்து ஆன்சர் இருக்கும், அது கண்டுபிடிக்கலாம். சில இதில் ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் என்ன பண்ணுறேங்க, புக் பேக்கில் இருக்க போயம் அப்ரிஷியேஷன் ஃபஸ்ட் படித்து முடிச்சுட்டு ஒரு 4 லெசனாவது ஒழுக்கமாக படி. 5 லெசன் படித்தா பெட்ரு, ஒரு 4 லெசனாவது ஒழுக்கமாக படி, கண்டிப்பாக நல்லா எழுதிடலாம். ஃபஸ்ட் நாள் படி. கிராமர் இதுதான் பிரச்சனையே. நீ 3 செலக்ட் பண்ணிக்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் கஷ்டம் சார், புக் பேக்கில் இருக்கிறதாண்டா கேட்பான். நான் அது என்னங்கிறது காட்டுறேன். ஓகேவா, அதை நான் பிடிஎஃப் சொல்லும்போது சொல்கிறேன். இஃப் கிளாஸு, ஹேடு, வேறு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுனும் ஈஸி, டபிள்யூ யூஸ் பண்ணுறதுல ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இஃப் கிளாஸ் ஆட் வேறு, சும்மா முன்னாடி ஆட் பண்ணால் பார்த்தா சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும். அது என்ன சேஞ்சு கிராமர் சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறேன். கண்டிப்பாக இதுலேருந்து 2 மார்க் கிடச்சிடலாம். அடுத்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச், டேரக்ட், இன்டேரக்ட். இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா டேரக்ட் கொடுத்து இன்டேரக்ட் கொடுத்து டேரக்ட், எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு பதிலாக சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு சின்ன லூப் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ரூல்ஸ் எல்லாம் வச்சு எழுதுறது இப்போ கஷ்டம், சொல்லித்தரேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆகட்டும். இன்டேரக்ட் டேரக்ட்டுமே புக் பேக் இருக்கிறது பார்த்துருப்போம், வந்துடும். ஓகேவா, சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம சொல்லியாச்சு, புக் பேக் வராமல் கூட போகலாண்டா. புக் பேக் தான் வரும்னு சொல்லலை. இப்போ 3 கொடுக்குறான்னா ஏதோ ஒன்று புக்கின்னு கேட்கலாம், ஏதாவது கேட்கலாம். இஆர்சி சரிக்கலாம். இஆர்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் டு கான்டாக்ட்ஸு, ஆத்தர் நேமு, போயம் நேம் ரொம்ப முக்கியம். ஆத்தர் நேமு, போயம் நேம் ரொம்ப முக்கியம். அது எழுதுனா ரெஃபரன்ஸுன்னு போட்டு எழுதுனா 2 மார்க். என்ன போயம் கண்டுபிடிச்சி எழுதணும். ரெஃபரன்ஸு, கான்டாக்ட்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனாலே 1 மார்க். அது கரெக்டாக இருந்தால் 1 மார்க் கொடுத்துறாங்க, இல்லை 2 மார்க் தான். ஸோ இஆர்சி நீ எல்லா லெசனோட போயம் ஆத்தர் பேரும் படித்து தான் ஆகணும். காமன் எக்ஸ்ப்ளனேஷனும் அது தரேன், நம்ம மினி மெட்டீரியல் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிண்ட்டு, இந்த போயம்க்கு இதுதான் ஹிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுவுமே நான் தந்துடுறேன். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோஸ் கொஸ்டின் முடிஞ்சால் காலையில் நேரமாகவே போட்டுறேன். ஓகேவா, ப்ரோஸ் கொஸ்டின் 2 ஜென்டில்மேன் 5 மார்க்கு. சாரி, ப்ரோஸ் கொஸ்டின் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 3 உளறிட்டு இருக்கேன். 3 கொடுத்து 2. இந்த 3 கொடுத்து 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. இங்கே பாரு, 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா படிச்சிரு, நைஸ் கப் ஆஃப் டீ, செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், ஆன் தி ரூல் ஆஃப் ரோட். இந்த லெசன்லேருந்து இந்த வருஷம் வரப்போகுது. 3 கொஸ்டின் வரப்போகுது. 3ல் 2 எழுதிடலாம். இது நீ நைஸ் கப் ஆஃப் டீ, செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங், ஆன் த ரூல் ஆஃப் ரோடு, இந்த 3 படித்தா கூட ஓகே. இப்போ என்ன மேட்டர்னா, அதில் எப்படி படிக்கணும்னா, கொஸ்டின் ஆன்சர் நான் கொடுக்குறது படி, இல்லை அப்படின்னா உன் டீட்டெயில் படிக்கிறத வச்சு எழுது. ஓகே, அது போதும். ஓகே, இது முடிஞ்சா. ஆனால் நீ ஒரு 3 பாயிண்ட் வர மாதிரி நல்லா எழுது. ஓகே, எனி 3, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். 3 × 3 டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் கண்டிப்பாக ஒன்று வரும். அது எது வேணாலும் கேட்கலாம். ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், காஃபி, லெமனோட டீ வைக்கிறது, கிளென்சிங் ஃப்ளாஸ்க், இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர், ஃபேவரட் டிஷ் என்ன அதை வச்சு எழுதுங்க. பர்த்டே பார்ட்டி, கொரியர் சர்வீஸ்க்கு எப்படி கொரியர் சென்ட் பண்ணுவேன், டிமாண்ட் டிராஃப்ட் எப்படி பேங்க்கில். சார் இதெல்லாம் கேட்டதே இல்லை. இதெல்லாம் உன் புக்கில் இருக்கிறது, உன் புக்குக்கு பின்னாடி இருக்கிறது. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். நீங்கள் இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டு போ. கிராமர் மிஸ்டேக் வராமல் கரெக்டாக எழுது. கரெக்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேருந்து அவங்க 3க்கு 3 கொடுத்துறாங்க. சும்மா சொதப்பில் தானே 2 மார்க் தான். ஓகேவா, அடுத்து இது கன்ஃபார்ம் வந்துடும். இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா டேபிள், அதான்டா டேபிள் கொடுத்துருவாங்க, அதை வச்சு 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க, எழுதுருவாங்க. இல்லை பை சார்ட், பார் சார்ட் கொடுத்துருவாங்க, கிராஃப் கொடுத்துருவாங்க, அதை வச்சு ஒரு 3 கொஸ்டின் கேட்பான், அது பார்த்து எழுதிடலாம். அது பிரச்சனை இல்லை, அது கேட்டால் பிரச்சனை இல்லை. ஸ்லோகன் ரைட்டிங் பேஜ் நம்பர் 160 இருக்குது, அதுதான் வரும். பேஜ் நம்பர் 160 எடுத்து பாருங்க, வந்துச்சுன்னா அதுலேருந்து தான் வரும். எக்ஸ்பேண்டிங் ஹெட்லைன்ஸ் ஓனாகவே படிக்கலாம். இதுவும் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸு. வே டு சக்ஸஸில் எல்லாம் புக் பேக் லைனாக கொடுத்துருப்பான், நீ அதை பாரு. நான் பாரு, டைலாக் ரைட்டிங் முடிஞ்சால் பாரு, ஏன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவேன், அதனால் அதை ஒமிட் பண்ணிவிடு. கம்ப்ளீட் தி ப்ராவர்பு புக் பேக் பாரு, புக்கினும் கேட்கலாம், ஓனாகவும் கேட்கலாம். ரைட் அண்ட் ஆர்டிக்கல், இது புதுசாக வந்திருக்குடா ஜூனில், கண்டிப்பாக ரைட் அண்ட் ஆர்டிக்கல் கேட்கலாம். ஆர்டிக்கல் ரைட்டிங்கு ஒரு பேராகிராஃபு அந்த ஹெட்டிங் போட்டு எழுத சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 50, 51 இருக்கும் உங்கள் புக்கில். அதில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ பார்த்து தான் ஆகணும். சின்னதாக பார்த்து ஓன் எழுதுற மாதிரி பார்த்துக்கோ. ஏதாவது 3 தான் எழுத சொல்கிறாங்க, இவ்வளோ கொஸ்டின் சொல்கிறீங்களேங்க சார்னா, இதுலேருந்து ஏதாவது 4 கேட்டு 3 எழுத சொல்கிறான். இதில் எல்லாமே தரவார் டாப்பராக இருந்தால். ரொம்ப வீக்காக இருக்கணும் தான் என்ன கேட்டால் அந்த டிஸ்கிரைபிங் ப்ராசஸ்ஸு, ஸ்லோகன் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த பை சார்ட், பார் சார்ட் வந்துடும் எப்படியும். அப்புறம் கம்ப்ளீட்லி ப்ராவர்ப் சைடு பார்த்துக்க. ஆர்டிக்கல் கண்டிப்பாக பாரு, இந்த 5 விஷயத்தை பாரு. ஓகே, 7 × 5 35, இதுதான் மெயின். கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சிரு, கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். இதுதான் மேட்ரு. ஃபஸ்ட்டு 3 ஒன்று கேட்பான், லாஸ்ட்டு 3 கேட்பான், தைரியமாக போகலாம்.
ஃபஸ்ட்டு 3 2 ஜென்ரல் மேப் வேணும், நைஸ் கப் ஆஃப் டீ, செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் எனக்கு டீட்டெயில் 3 டீட்டெயில் இருக்குது சார். எப்படி சார் படிக்கிறதுனா ஜென்ரல் டீட்டெயில் ஒன்று இருக்கும், அது அட்டகாசமாக படி. எப்படி பேராகிராஃப் எழுதுனா 5 மார்க் கிடைக்கும்? 5 மார்க் வந்து பேராகிராஃபாக எழுதலாம், சம்மரி மாதிரி எழுதலாம், ஐ மீன் சினாப்சிஸ் போட்டு எழுதலாம். பேராகிராஃபாக எழுதுனா 5 மார்க் கிடைக்கும், அதுக்கு 5 மார்க் கிடைக்கும், எதுக்கு போட்டாலும் 5 மார்க் கிடைக்கும். பேராகிராஃபாக எழுதுறது பெட்டர். அப்போ பேராகிராஃப் எப்படி எழுதுனா சைட் ஹெட்டிங் போடு, நைஸ் கப் ஆஃப் டீனா சைடு. இப்போ 2 ஜென்ரல் மேப்னா சைட் ஹெட்டிங் போட்டுட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி 3 லைன் கொடு. இன்ட்ரோடக்ஷன் பேர் கொடுக்குறது. அப்புறம் 3 லைன் முடிச்சதுக்கப்புறம் 4வது லைன் வந்து இப்படி 3 லைன் முடிச்சதுக்கப்புறம் 4வது லைன் இங்கே ஸ்டார்ட் பண்ணு. அது என்ன இன்ட்ரோடக்ஷன்னா இது மாதிரி யார் எழுதுனா யார் இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸில் டைட்டிலு, தீமு, ஆத்தரு, கேரக்டரு, ஜெண்டர் இதெல்லாம் எழுதுனீங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பேப்பர் வச்சு சொல்கிறேன், அந்த மாதிரி எழுதுனா சூப்பராக இருக்கும் கேரக்டர் எழுதுனா. ஸோ அடுத்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு ஒரு 15லேருந்து 18 லைன் ஒரு 2 பக்கம் வர மாதிரி நல்லா எழுது, 1.5 பக்கம் வர மாதிரி எழுதி லாஸ்ட்டில் மார்க் எழுது. நைஸாக இருக்கும், போடுவாங்க 5 போடுவாங்க, ட்ரை பண்ணு. ஓகே, நல்லா படிக்கிறவங்க சுமித்தும் படிச்சுக்கோங்க, சமிட்டும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இது ஃபஸ்ட்டு 3 படித்தா எழுதிடலாம். அடுத்து போயம்லேயும் ஃபஸ்ட்டு 3 படித்தா 2 கேஸ்டில் அவர் காஸ்டினட்ரி, ஆல் தி வேர்ல்ட் ஸ்டேஜ் படித்தாலே 1 எழுதிடலாம். இருந்தாலும் உலிசஸ் ஒரு டைம் நல்லா படிக்கணும் இருக்கும், வீக்காக இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு 3 போதும். ஓகே, இதுவுமே அப்படி எழுதிடுங்க. சப்ளிமெண்ட்ரி காட்ஸ் இஸ் த ட்ரூத்து, த அவர் ஆஃப் ட்ரூத்து, அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் பை, இது மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப டாப்பராக இருந்தீங்கன்னா மிட் நைட் விசிட்டரும் சேர்த்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப வீக்காக இருக்கும், ஃபஸ்ட்டு 3 பார்த்தோம். நான் சொல்கிறேன் சப்ளிமெண்ட்டில் ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவோம், அதை வச்சே நீங்கள் வந்து மேக்கப் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து சம்மர் ரைட்டிங், ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேட் டிராஃப்ட்டு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் பேராகிராஃப், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேட் டிராஃப்ட், இதெல்லாம் இப்படி ஃபார்மேட் இருந்தாலே 3 மார்க் கன்ஃபார்ம். எப்படி நீ கிறுக்கி விட்டாலே 3 மார்க் கொடுத்துருவோம். அழகாக ப்ரெசென்ட் பண்ணி டைட்டில்லாம் கொடுத்தீங்கன்னா 4 மார்க். இன்னும் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, நீ சொல்ல வந்தது கரெக்டாக சொல்லி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக இருந்ததுன்னா, வேர்ட்ஸ் கூட பார்க்க மாட்டாங்க, நல்ல பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டு, லெஃப்ட் டு ரைட், அவ்வளோதான். இதான் ஃபார்மேட். தெரியும் சம்மர் ரைட்டிங்கிறது நோட் மேக்கிங்கிறது மார்க் போயிடும். லெட்டர் ரைட்டிங்கில் மார்க் போகும், பார்த்துருக்கியா? பாடி ஆஃப் லெட்டர் சொதப்பிடுவேன். ஃபார்மேட்லாம் கரெக்டாக எழுதிடுவேன். பாடி ஆஃப் லெட்டர் ஃபார்மல், இன்ஃபார்மல், ஒன்று ஃபார்மல் கேட்டால் ஒன்று இன்ஃபார்மல் கேட்பான். அதிகமாக ஃபார்மல் என்ன கேட்குறான்னா கம்ப்ளைண்ட் லெட்டர், அதாவது இப்போ ஃபர்னிச்சர், அதாவது இப்போ ஏதாவது வாங்கியிருக்க, ஏதாவது வந்து டிஃபெக்ட் ஆச்சு, அதை திருப்பி கொடுக்கணும் ஆன்லைனில். ஸோ அது எப்படி திருப்பி கொடுக்கலாம், அது கம்ப்ளைண்ட் லெட்டரு. அதுக்கப்புறம் பயோடேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டருக்கு எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர் கிராண்ட்மாக்கு எழுதுகிற மாதிரி, ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி, வெக்கேஷனில் வர சொல்லி, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஓனாக படிக்கிறதா சார் அப்படின்னா பேஜ் நம்பர் 18 உன் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை பார்த்தினாலே ஒன்று எழுதிடலாம். அதுவும் மினி மெட்டீரியலில் உனக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக நான் கொடுத்துருக்கேன், அதை எழுதுனா 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே நான் காட்டுறேன். ஓகே, ரைட். அடுத்தது லெட்டர் ரைட்டிங் முடிஞ்சா. லெட்டர் ரைட்டிங் பிரச்சனையே கிடையாது, நாளைக்கு வந்து படித்தா கூட படிச்சிடலாம், 5 மார்க் எடுத்துடலாம். எரர் ஸ்பாட்டிங் 5 மார்க்கு. எரர் ஸ்பாட்டிங் அடிக்கிறதுக்கும் அந்த மினி மெட்டீரியலில் அழகான க்ளூவை கொடுத்து வச்சுருக்கான், இதுன்ட்டு. அதை நீ படிச்சுட்டு போனாலே 5 மார்க் கண்டிப்பாக சொல்கிறேன். எரர் ஸ்பாட்டிங் தான் ஈஸி. ஆர்ட் சாய்ஸில் ஹோமோஃபோன்ஸ் வருது, 2 மார்க் எடுத்துடலாம் அதில். பட் மீதி இருக்குது என்ன கேட்பானே தெரியாது. ஆனால் மாடல் செமி மாடல் கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும். அப்போ 3 ஆச்சு. கொஸ்டின் டேக் கேட்கலாம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கேட்கலாம், டென்சஸ் கேட்கலாம், வேர்ப் கேட்கலாம், லிங்கர் கேட்கலாம், டிட்டர்மினன்ட் கேட்கலாம். இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏதோ 3 தான் கேட்பான். இதெல்லாம் புக் பேக்கில் ஏதாவது பார்த்துருப்போம், வந்தால் வரலாம், ஓனாக கூட கேட்கலாம். பட் ஹோமோஃபோன் எழுதிடலாம். எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸ் தெரிஞ்சால் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். ஓகே, இதில் தான் மார்க் போகுது. காம்ப்ரிஹென்ஷன் 5 மார்க் எடுத்துரு. அது என்ன அவனே கொஸ்டின் கொடுத்துருவான், அவனே பேராகிராஃப் கொடுத்துருவான், அதை வச்சு எழுதிக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். அந்த 21 மார்க் கிராமர் நான் கேரண்டி. நீ 20 மார்க் காலையில் வந்துடும். அதுக்குள்ளே நீ கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் முடிச்சிரு. இன்றைக்கி உட்காந்து எதாவது டீட்டெயில் எதாவது படி, நாளைக்கு உட்காந்து டீட்டெயிலெலாம் படி. என்ன டீட்டெயில் படிக்கிற அப்படின்னா அந்த ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் படி, கொஸ்டின் ஆன்சர்ஸ் படி, அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் படி. இவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1 மார்க் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதை பண்ணு. 1 மார்க்கும் கிராமரும் நாளைக்கு பார்த்தாலும் சரி, நாளைக்கு ஈவினிங் பார்த்தாலும் சரி. அதுக்கப்புறம் லைனாக அந்த லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட்டிங் பார்த்து முடிச்சிடலாம். மித்தபடி அந்த 3x3 டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, ஜாலியாக உட்காந்து படிச்சிடலாம். இங்கிலீஷ் நல்லா பண்ணிட்டு வா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.